திருப்பூரில் பல்லடம் என்ற பகுதியில் 63 இடங்களில் வெட்டப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இவருக்கும் பல்லடத்தைச் சேர்ந்த பார் வைத்து நடத்தி கொண்டிருக்கிற அவருக்கும் என்ன பிரச்சனை, ஏன் இந்த சம்பவம் இவ்வளவு தூரம் வந்தது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இது போன்ற சம்பவங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது. இது சமூக விரோதிகளால் நிகழ்த்தப்படுகிற இந்த மாதிரியான மோசமான படுகொலை சம்பவங்கள் சமூகத்தாலும் சரி மக்களாலும் சரி புறக்கணிக்கப்பட வேண்டியவை என்பதை ஆணித்தரமாக இந்த நேரத்தில் பதிவு செய்துவிட்டு, நேசப்பிரபுவுக்கும் இந்த பார் ஓனருக்கும் என்ன பிரச்சனை, நேசப்பிரபு செய்தி வெளியிட்டதால் அவரு இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபட்டாரா அல்லது நேசப்பிரபு மாமூல் கேட்டு அதில் வந்த பிரச்சனையால் நடந்த சம்பவமா என்பதை நாம் சில ஆடியோக்கள் வெளியாகியிருக்கு. அந்த ஆடியோக்களை வைத்தும் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் கொடுத்திருக்கிற சில விளக்கங்கள் அதன் அடிப்படையிலையும் நம்ம பார்க்கலாம். அதுதான் இந்த வீடியோவோட நோக்கம். உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த குற்றச்செயல் போட்டுருப்பீங்களா? எந்த குற்றச்செயல் நீங்க பாத்தீங்க? இப்ப ஜெயிலுக்கு போனீங்களா கடைசியா? நீ உங்களுக்கு கமெண்ட் இல்லையா? நீ யோகியமா? நீ யோகியமா கேக்குறேன். நீ குடிக்கிறியா? தேவையில்லாத வார்த்தை விட்டுருந்தீங்கன்னா மனுஷனா இருக்க மாட்டேன் பாத்துங்க. என்ன இது நான் கமெண்ட் பண்ணி ஏன் போய் பண்ணு கூட என்ன நீ நாலு கொடுத்த என்ன போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. குற்றச்செயல் என்ன கம்ப்ளைண்ட் கொடுங்க. பய புடுங்க அப்படினா சச்சா குற்றச்செயல் சொல்ற. நீ பாத்தியா குற்றச்செயல் பண்ணதா? இப்ப ஜெயிலுக்கு போனீங்க 3 பேர். ஓடா வாரே புண்ட நாளை காசு புண்ட வாங்கல வைக்க புண்ட. நீ என்ன யோகி பண்ண போய் பைசா போற. மாசம் காசு என்ன புடிக்க ஓ வாங்கல. பேசு என்ன பேச காசு வாங்கல எனக்கு வைக்க முடியலமா? எப்போ நீ ஓகே என்ன எப்ப எல்லாமே ரெக்கார்ட்ல எடுத்து போறானே புண்டமனே போடு. உனக்கு நீங்க உனக்கு பாவனை கொடுத்தா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னி. நீ தான் ஆள் கொடுத்து உடைச்சா நான் உனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கடா. போடு. உனக்கு எங்க கொடுக்க சொன்னி மனே கொடுங்க. நீ ஆள் புண்டடா பிரச்சனை நாய். நீ தான் பேசு ஆள் புண்ட. நீ வந்து குற்றச்செயல் நான் சொன்ன குற்றச்செயல் உனக்கு குற்றச்செயல் எப்படி பாக்கணும் வைடா. வேற பொறுப்பு முண்டில உனக்கு எப்ப பாரு நீ சொல்லிட்டு ஆமா என்ன ஆமா சொல்ற அவன் பொறுப்பு முண்டிலடா. நீ யோகி நீ யோகி காண போற. உனக்கு இருக்கா? உண்டி வந்து குடியாத நாய் நீ. உனக்கு குடியாத. உனக்கு இருக்கா? நீ யோகி காண போற. உனக்கு இருக்கானே. நீ நான் யோகிடா. உன்னை மாதிரி திருப்பி குடியாதா? உன்னை திருப்பி குடிக்கிற கரெக்ட்டா பிச்சை நாய் நானு. நீ இத சாரை விடுறீ நானா விடுறேன். எல்லாரும் வயசா பண்ண கமெண்ட் கொடுப்போம். நீ கரெக்ட்டா பிச்சை நாய் நீ. ஏய் உண்ட கரெக்ட்டா பிச்சை நாய் நீ. ஏடா நீ கூட்டி விட்டு போற உண்டமனே போடா. டேய் அளவா பேசி போடா. ஏய் உண்டமனே உனக்கு போடா. இது ஆள் புண்டடா தேடியமா. ஓட்ட ஓட்ட நான் உண்ட கம்ப்ளைன்ட் வைடா போடா. புடா புண்டா பாக்கலாமா? இல்ல ஆள் புண்டானா பாக்கலாமானே பாக்கலாமா? அட நாய் நீ ஆள் டேய் பாக்கலாமான்டே. ஏய் நீ போற சும்மா நீ பாடா. நான் தான் ஒரு நாளா அக்கௌண்ட் போடுறேன். இந்த எப்ப வச்சிருக்கேன்? இந்த காசு எல்லாரும் கரெக்ட்டா வச்சிருக்கேன். போடா ஆள் பண்ண சும்மா போடா. இல்ல ஆள் புண்டா போடா. நீ ஆள் புண்டா இப்ப பாரு ஓகே காமரை உமேனா காமரை வாட்ல கூட்டி விட்டு புண்டாமே தேவையாமே போடா. பே புண்டாமே நீ நல்ல ஒரு அப்பா பண்ண வாடகை போறடா. உனக்கு இருக்குடா வெயிட் பண்றா. டேய் நீ மேல புண்டா பேடா. ஒரு அப்பா பண்ண சும்மா குட்டச்சல் குட்டி நின்னு குடிடா பாரு சும்மா வெயிட் பண்ணு. யாரா நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. டேய் உன பத்தி யாரா குடுத பண்ண முடியும்? டேய் நீ என்ன பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? உனக்கு என்ன ஊமல பண்ண முடியும்? ஊமல ஆகும். டேய் உன்னால என்னடா பண்ண முடியும்? டேய் என்ன பண்ண முடியுமா? நீ என்ன பண்ண சும்மா? நான் இருக்கற நீ சட்டவிரோதமா மதிக்கிற நான் போடுறேன். என்ன பண்ண முடியும்? நீ ஒரு ஆம்பள நீ ஒத்தப்பை பண்ண நினைக்கற சும்மா. டேய் நீ கூடல நீ ஏன்டா சாராய் விக்கிற கூடல நான் போட்டி போடுவேன். ஏன்டா நீ எல்லாம் ஒரு ஆளு. அது தேடியம் நடந்து இருக்கடா. 23 குடியா நாய் நீ ஒரு பத்தி கேளுங்க. டேய் என்ன புண்டா வெயிடா நீ சும்மா கத்தாதடா. சும்மா கால் வலிக்குது வெயிடா போடா. அது தேடியம் 23 குடியா நாய் நீ. குடியா புண்டா நீ பாரு. குடி உனக்கு வார்த்தை அளந்து பேசுறா. தேவையில்லாம மாட்டிக்காத. வார்த்தை அளந்து பேசு. இல்ல நான் அக்கௌண்ட்ல இருக்க சும்மா வரா. நான் குடுடா. நான் குடுடா போய் குடுடா. ஏன்டா கட்டிட்டு போய் குடுன்னு சொல்லிட்டல கொடுக்க வேண்டியது என்ன என்ன கட்டிட்டு போடா. ஓட்ட எங்க கட்டறா புண்டா. நீ ஆள் புண்டா உங்களுக்கு. போய் குடுன்னு உம்மா எங்கடல கட்டிட்டு இருக்காத. நீ என்ன ஓகே நீ யார் எதுவும் பண்ணிக்க. நீ என்னமா பண்ணி அது உன்னோட விருப்பது. நீ சுத்தமா என்ன வாங்குறது? இல்ல ஒரு கும்பத்தை நுட்னது எல்லாம் நான் சொன்ன சீமா நீ யோசிக்கற. டேய் டேய் நீ கத்தாதடா சும்மா கால் வலிக்குது. டேய் என்ன கட்ட சும்மா ஓட்ட ஓகே கால் வலிக்குது. என்ன புண்டா உன்னோட நாய் புண்டா இதோட ஆள் புண்டா. கால் வலிக்குது சும்மா கத்திட்டு இருக்காத. ஏன்டா கால் வலிக்குது? காலையில சாரா கிட்ட முடியல. காசை அரை அப்போ வலிக்குது. இப்போ வலிக்குது உனக்கு. காசை நீ வாங்குற சும்மா வைடா. டேய் காலையில போய் சாரா இங்க போ. ஏன்டா சும்மா வலிக்குற நீ வந்து. காலையில உங்க ஆத்துல கூட்டி விட புண்டா போடா. இங்க பாரு கொஞ்சம் வெயிட் பண்றா. வெயிட் பண்றா. டேய் போடா. யோசி போடா. உங்க அப்பா உன்னை இதெல்லாம் இங்க பாரு. உங்க அப்பா என்ன பண்றீங்க? தேவையில்லாத வார்த்தை விட்டுட்டு நீ உங்க அப்பா என்ன பண்றீங்க? உங்க அப்பா கிட்ட ஒரு வீட்ல போட்டுருக்கீங்க. வெயிட் பண்ணு. இப்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நீ போய் எங்க குடுப்பியா குடு. இப்ப நான் குடுக்குறேன். நீ ஏன் நானா பாத்துக்கல போ. எப்ப நீ எங்க குடுப்பா? நீ எனக்கு நீ என்ன பேசுற கரெக்ட். நீ வெச்சுக்கடா. இல்ல நான் வேற கம்மி குடுக்குறேன். ஏய் வெச்சுக்கடா. நீ போய் குடுங்க சொல்றனல. யாரா கஞ்சிடா? கம்மி குடு யாரா? யாரா இங்க வர? யாரா கிட்ட பேசிக்கிற? யாரா போய் கஞ்சினா? எவ்வளவு வருஷத்துக்கு நீ கேட்டுக்கற? போய் கம்மி நீ குடுடா. யாரா கஞ்சிடா? மாரேட புண்டா. யாரா கஞ்சிடா? குடுடா. போய் குடுன்னு சொல்லிட்டனல. என்ன குங்க? குடுறானே உங்காம குடுடா போய் கம்ப்ளைன்ட். நீ எல்லாம் ஜாதி பேச சொல்ற. ஆள் குங்க. ஏய் நான் குடுறேன்னு சொன்னேன். நீ ஏன்டா ஒருத்த உருவாக்கிட்டு இருக்கற? போறே. ஏய் நீ ஜாதி சொல்ல நான் ஜாதி சொல்ல. நீ ஜாதி நான் இங்க பாரு. நான் ஜாதி பத்தி பேசல. கம்ப்ளைன்ட் குடுறானே சொன்னேன். குங்க சொன்னேன். ஏய் குடுடானே. உங்க கரண்ட் எடுத்து பாரு குடுடானே. ஏய் ஒரு காலத்துல கரண்ட் போடு. நீ கரண்ட் வச்சு டாக்குரி பேசு போடா. குடுடா போடா. கரண்ட் பேசு போடு. வே புண்டா. ஏய் வெயிடா போற சும்மா கத்திட்டு இருக்கற. ஏய் வெயிடா. வெயிடா அடிக்க மாட்டே சொல்ற. நீ ஐயா நீ என்ன ஏதோ அடி கொடுக்க. வெயிடா புண்டா. வெய் கொலை மட்டும் உருளே வெய். ஏய் என்ன கொலை மட்டும் விட்டுக்கறியா? ஏய் முருகா என்ன கொலை மட்டும்? நீ என்ன கொலை மட்டும் போய் சாத்தன போ. நான் கொலை மட்டும் விட்டுக்கறீ நீ ராஸ்கல். நீயே குடிச்சிட்டு புண்டா மணி எனக்கு குடிச்சிட்டு நாய். இல்ல நான் கேக்குறேன் கொலை மட்டும் வேணே. ஏய் நீ என்ன நீ குடி சாவற நாய் தானே நீ. கொலை மட்டும் விட்டுக்கறியாடா? அட புண்டா மணி நீயே தாய் ஜீஸ்டடா. கொலை மட்டும் விட்டுக்கறீ. ஏய் உனக்கு வேற வேலை இல்ல போய் சாவற வீட. என்ன ஏடா கூட்டி முடிச்சிட்டு போடா. வேற வேலை புரியலையா?
நான் எனக்கு என் வேலை தான பார்க்கறேன். உன்னை மாதிரி நான் சாராயம் விக்கலையே. என்ன பாக்குறேன்? காமனா கேமரா உங்க அப்பா அங்க வந்து என்ன நீ அதை யாரா கேக்குற? நீ யாரா நீயே சாராயம் வியாபாரி பிளாக்ல வித்துட்டு இருக்கற. பிளாக் வைக்க நாய் நீ எங்க நாய் பேசுற? அப்ப நாய் என்ன பிச்சை நாய்? எங்க கலக்கி பிச்சை? பிளாக்ல வித்துட்டு நீ எல்லங்கற நாய் பேசணும் அவசியம் இல்ல. உன்கிட்ட பேசணும் எனக்கு அவசியம் இல்ல. உன்னை விட்டு எவரே? கலக்கி பிச்சை யாரா பிச்சை நாய்? ஏய் யாரா இருக்க? நீ யாரா நீ ஃபர்ஸ்ட்? இல்ல நீ யாரா ஃபர்ஸ்ட் நீ யாரை சொல்லுங்க? உனக்கு 7 மாதம் நாளை போடுங்க கொண்டு. யாரே சொல்லு. போறா போய் பாறா போய் போறா சும்மா கத்திக்க. மரியாதையா பேசுனீனா மரியாதையா பேசுங்க. எங்கடா வாய் கோவமா போறீங்க நான் பேர் மாதிரி பேசிட்டு போறேன். உனக்கு என்ன மரியாதை? நாளை காசு பிச்சை நாய் நீ. வெயிட் பண்றா நீ சும்மா நீ வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசி போறா சரியா? வாய் அடக்கி வை. நாளை மாத்திரை குடி விடுவாங்க. இங்க பாரு வாய் அடக்கி வைங்க. ஏய் நாளை வாங்க. லேட் படிக்க 9 படிக்க. ஏய் வாய் அடக்கி வைங்க கண்டலாம் பேசிக்க சும்மா. நாளை வாங்க. ஏய் நாளை ஓ இதுக்கு அக்கௌண்ட் வாங்குற. யாரா நீ வாங்குற நீ வாய் அடக்கி வைடா சும்மா கத்திட்டு இருக்க. புண்ட நான் கீச்ச நாளை போய் சும்மா அக்கௌண்ட் வாங்கி எல்லாரும் சும்மா கத்திட்டு. எங்க நாளை வாங்குற? போன் வைக்கறியா? ஏய் யாரா வாங்குனா? எதுக்கு கத்திட்டு இருக்க? உனக்கு அவரை பத்திக்கு கொடுத்து புண்டாமனே. நீ என்ன நீ வாங்குற பத்த? எது சும்மா கத்திட்டு இருக்க? இப்போ என்ன யாரா நீ என்னடா சும்மா காலையில ஏதோ கிளம்பிட்டா? நான் என்ன மும்பை நீ போயிட்டு இருக்க புண்டாமனே. ஆமா அப்புறம் நீ வந்து வேலை பிடிக்கறியா? ஏய் ஆமாடா புண்டாமனே ஊரு காச்சிட்டா. நீ யோசிக்கடா நீ. நீ மும்பை நீ வந்து வேலை பிடிச்சிட்டு இருக்க டெய்லி. ஏன்டா பைத்தியக்காரன் காலையில உனக்கு வேற வேலை இல்லையா? நீ மும்பை தெரியாம அத தான கேக்குற மும்பை போய் வச்சா உனக்கு வேற வேலையே இல்லையான்னு கேக்குறேன். பசங்க சேல கட்டி பிடிறாங்க மும்பை புண்டா. நான் சொல்லிட்டா வேலை மட்டும் பாத்தீங்க கரெக்ட்டா இருக்கு. சும்மா அனாவசியமா ஃபோன் பண்ணி திட்டிட்டு இருக்க. என்ன புண்டா நீ குடிக்கிறீங்க? என்னடா வேணும் உனக்கு? என்ன வேணும் இப்ப வெயிட் பண்ணு. வேற என்ன பேசு? என்னடா நாளை வா என்ன பேச சொல்ல புண்டா. எப்படா வாங்குனே சொல்றா நீ? எப்ப பார்த்தா சொல்லிட்டு எப்படா உன்கிட்ட வாங்குனே நீ சொல்லுடானே. ஏய் புண்டா வாங்க உனக்கு கூகுள் பே சும்மா. டேய் கூகுள் பே குடிக்க உனக்கு. பாறா எடுத்து பாறா போய் எடுத்து பாறா. ஏய் ஏன் இருக்கா சும்மா உங்க சித்தப்பா கறிப்பீங்க பாறா. டேய் போய் பாறா போய். நான் எங்கே போய் பாத்துக்கறேன் நான் பாக்குற இடத்துல பாத்துக்கறேன். நீ உன் வேலைய மாதிரி மட்டும் பாரு. அட பேவுச்சி முடியாம மிடல் தெரியாம நாளை ஓ இதுக்கு புண்டா. அட மிடல் தெரியாம சும்மா கத்திட்டு தெரியாம உங்க புண்டா. சொல்ல புண்டா. மார்க்கெட் புண்டா. நோத்தால ஓகே நம்ம கலைய பக்காரடி பாத்துடா. சாகலாமா? ஓ அவன் நீ ரவுடியா? ஏய் நான் ரவுடி புண்டா நீ என்ன பத்திக்க சுனிடா நீ. நீ ரவுடியா நீ? நீ நீ ரவுடியா? நோத்தால ஓகே யாரா? நோத்தால ஓகே. நீ ரவுடியா? நீ ரவுடியா நீ? நீ ரவுடியா? உன்னை மாதிரி பத்திக்கு பிச்சை நாய். நீ ரவுடியானே? உன்னை மாதிரி பத்திக்கு அந்த பிச்சை நாய். பிச்சை நாய் பத்திக்கு பிச்சை 5000 ரூபாய். கடைக்கு 1000 ரூபாய் கொடு. அப்படி பிச்சை எதுக்கு காலையில கத்திட்டு இருக்க? ஏய் இல்ல பத்திக்கு பிச்சை நான் வந்து பாஸ் பண்ணி பிச்சை பாத்தியா? நீ தான்டா சாராய் திருட்டு தரமா வித்துட்டு இருக்க. நானடா விக்கிறேன். ஏன்டா என் கூட காலை போட்டு? சீசன் அப்படியே நாளை ஓ வைக்க முடியும். என்ன பண்ணி காலை வாங்க. நாளை ஓ வாங்க. 4000 மங்களா 7000 மங்களா வை சும்மா வாரவன் முக்கிட்டு. சுனி மேட நீ நாளை ஓ வாங்க. நீ சும்மா கத்தாத கேக்குற. நோத்தால ஓகே. அதே புண்டா மார்க்க. ஓ புண்டா. நீ மார்க்க புண்டா. மூஞ்சில முடியல ஓ. ஏய் மூஞ்சி நான் எதுக்கு முடிக்க? நீ போய் யாராச்சும் மூஞ்சி முடி நானே முடிக்கிறேன். ஓ மூஞ்சில முகல சொல்ல அப்படி டைரி. மூஞ்சில முகல புண்டா. நோத்தால ஓகே. கால புண்டா பாரு. ஏய் சும்மா கத்தாத காலையில. ஏய் தேடி நீ சரியா ஆமல அவன் தெரியுமா? என்ன கொலை பண்ண போறியா? இல்ல கொலை பண்ண போறியா? ஆமல ஏய் ஆமல போய் போய் சுனி. ஏய் கொலை பண்ண போறியானே? ஏய் நீ ஆமல ஏய் நீ கொலை பண்ண போறியா? ஏய் நீ ஆமல உங்க நாய். ஏய் நான் ஆமல நீ கொலை பண்ண போறியா? வா ஒத்தகட்ட பாஞ்சு போற சுனி. நான் எதுக்கு கூட சண்டைக்கு வரேன்? நீயே ஒரு சாராய் விக்கிறவன் கூட வந்து நான் சண்டைக்கு எனக்கு என்ன போகுது? அப்படியே அப்ப உனக்கு சாராய் உனக்கு மூஞ்சிக்கு உங்களே குடிக்க. ஏய் நான் வந்து குடிச்சு நீ பாத்தியா விலை குடிக்கறியா? ஏய் ரெக்கார்ட் சுனி மனே வீடியோ ரெக்கார்ட் போடா போய் பாறா. உங்க வீடியோ எடுத்து கொண்டு போய் வேற யாராச்சும் போடு. போய் போன் வை. அப்படியே என்ன மணி கூம்புறியா உங்க வந்து? ஏய் வீடியோ போன் கூம்புறியா? நீ வந்து பேசுற பேச்சுக்கலாம் அனுப்பிடா வை போன் வை. ஏய் நான் என்ன பண்ணி வைக்க போடா டேய் எவ்வளவு பார்த்தாச்சு சுனி நீ என்ன அனுப்பிக்கிற? நீ ஏடா என்னமோ கத்தற என்னமோ நீ பெரிய ரவுடி நினைச்சியா? நீ என்ன பெரிய ரவுடி நீ நீ சொன்ன பெரிய விஷயம். நீ சொன்ன பத்திரிக்கை 4000 ரூபாய் கடைக்கு காசு சொல்லிச்சா? எல்லாம் கடைக்கு சொல்லிச்சா? நான் வந்து உங்கட்ட வந்து வாங்குறேன் சும்மா கண்ணால பேசிக்கற. நீ சொன்ன பத்திரிக்கை எதா விஷயம் கடைக்கு 1000 ரூபாய். சும்மா கத்தாத இங்க வர இந்த காத்துற எல்லாம் நம்ம இங்க வர இந்த கத்தாத. ஏய் புண்டாமனே சம்பளம் கேக்குறடா. இங்க வர நான் பேசுறது நீ கத்தினா வல உமையேமா? இல்ல நீ கத்தினா உமையேமா? என்ன கேக்குற? நீ பேசுனீங்க உமையேமா? நீயே ஒரு சாராய் வியாபாரி. நீ ஒரு எங்கட்ட வந்து பேசுற உனக்கு ஓகே மோல் இருக்கு. அதை மூடி ஃபர்ஸ்ட் பாரு. இந்த உங்க அப்பா வீட்ல போய் மாங்கற புண்ட உங்க அப்பா ஒரு போடா நீ எதுல வேணா போடா. நீ என்ன பேசுற சுனி மனே? பிரியா நாய் நீ பேசுறது அது இருக்கு. யோகியம் நீ வந்து ஆமா நான் பேசுறேன். என் ஊர்ல நான் சாராய் வித்தா போறதா செய்வே. நீ யாரா நீ கேக்குற? யாரா நீ எந்த ஊர்ல நீ போற? ஏடியா எந்த ஊர்ல என்ன ஊர்ல? நீ எந்த ஊர்ல நீ? நீ எந்த ஊர்ல ஃபர்ஸ்ட்? நீ எந்த ஊர்ல? ஏரியால நீ சாராய் வித்தீனா நான் கேப்பேன். ஊர்ல என்ன வீட்ல பேசுற புண்டமனே? ஊர்ல சொல்ற நீ யாரா சுனி மனே? ஏய் ஏரியால வித்தீனா நான் போடுவேன்டா. ஏய் இப்ப என்ன ஊர்ல சொல்ற புண்டமனே? ஓத்தால ஓகே. ஊர்ல நீ பாட்டா புண்டா. நான் நீ போடுவேன். நீ என்ன பண்ண முடியும்? ஏய் ஊர்ல வெளிய ஊர்ல தூமில குடிச்சு மனே. ஊமிட்டு போடா. ஏய் புண்டா ஊர்ல வெளிய ஏய் ஊர்ல சொல்ற யாரா புண்டா? ஏய் நான் என் ஊருக்கு செய்தி போடுவேன். நீ பிளாக்ல வித்தீங்க போடா வெயிடா சும்மா கத்திட்டு இருக்கடா. ஏய் நீ போடுடா பாடா புண்டா போடா பாடா. ஓடா ஓய் நீ போடா ஆம்பள போடா பாப்படா. நீ வித்து பாடா போடா. ஏய் நீ போறதல போடா. நீ பொம்பளை போய் போடா நீ கண்டலாம் பேசிட்டு. ஏய் காலையில உனக்கு வேற வேலை இல்லையா? ஏன்டா 10 மணிக்கு கூட முட்டிட்டு போய் சாராய் இத வை. ஏய் 12 மணிக்கு போய் நாய் வாயிக்கு என்ன வேணாலும் பேசிட்டு இருக்க மிஸ்டர் முருகன். நான் கரெக்ட்டா பேசுறேன் நீ உடனே மலக்கேடா. ஏய் முருகன் வந்து ஏய் உரியா நான் ஏய் கூட பேசி கால பேசி நான் கிடையாது. ஏய் வெயிடா கத்தாதடா ஏய். ஏய் தேவனே வெடா ஓட்டல ஓகே. நீ மன சித்தல நம்ம. நீங்க பேச உனக்கு ஆபத்து தான். வெயிடா போற சும்மா கத்திட்டு இருக்க. மால சுறுசுறு இருக்கடா. ஏய் உனக்கு இருக்கற ஃபர்ஸ்ட் நீ தான சாராய் விக்கிற நான் தான் விக்கிறேன். என்னடா என்ன கேக்குறது? சாராய் விக்கிற என்ன புடி அந்த காசு வாங்குற? ஏய் நீ எப்படா வாங்குற? நீ யாரா ஃபர்ஸ்ட்? நீ யாரா ஃபர்ஸ்ட்? ஏய் முருகன் நீ யாரு?
13 வயசுல போன படி சொல்லுங்க. போய் குடு 13 வயசுல போன நான் வாங்குனா தானே நீ போய் குடு. ஓ மே டிஎஸ்பி மேல வந்து அலிகேஷன் போய் 13 போய் குடு போய் சும்மா கத்திட்டு போமாடா நீ வாங்க சும்மா பாக்குற மாதிரி கத்திட்டு குடு. ஏய்டா உண்டா பாக்குறேன். எக்காரோட உண்டா உண்டா இந்த ஏய் வெயின்ட கிட்டத்தட்ட தமிழா பாண்டியன் அவர்கள் சொல்வது போல பல்லடத்தில் நேசப்பிரபு அங்கேதான் குடியிருந்து வருகிறார். பல்லடத்தில் இந்த ஒயின் ஷாப் வந்து கிட்டத்தட்ட 5 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இதை அந்த பார் ஓனர் நடத்தி வருகிறார். அப்போல்லாம் வெடிக்காத நடக்காத இந்த சம்பவம் நடந்ததற்கு காரணம் மாமூல் தான். மாமூலை ஏற்றித்தர சொன்னதால் வந்த பிரச்சனை தான் அப்படின்றத தமிழா பாண்டியன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நீங்க கேட்ட ஆடியோவும் அதை ஓரளவு உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா நேசப்பிரபு அந்த பார் ஓனர் கிட்ட தன்னை கொலை செய்ய முயற்சிக்கிறாயா, நீ ரவுடியா, கொலைகாரனா அப்படி என்கிற அவர்கிட்ட இருந்து அந்த வாக்குமூலம் வாங்க வேண்டும், அதை பதிவு செய்ய வேண்டும் என்கிற ஒரு பத்திரிகையாளர் என்ற நோக்கத்திலேயே அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த ஓனர் வந்து பாத்தீங்கன்னா, நான் உனக்கு மாசம் மாசம் பணம் கொடுக்குறேன், உன் சித்தப்பாவை கொடுக்குறேன், உங்க அப்பா குடிச்சிட்டு எந்நேரமும் இந்த பார்ல தான் படுத்து கிடக்காரு அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் பணத்தையும் வாங்கிக்கிட்டு நான் செய்கிற இல்லீகல் ஆக்டிவிட்டிஸை வெளிக்கொண்டு வருகிறாய், இது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்ற அந்த கோபத்தில் அவர் பேசுறதை நம்ம கேட்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் திருப்பூரில் இயங்கி வருகிற மசாஜ் சென்டர்ஸ், சில மசாஜ் சென்டர்ல பெண்களை வைத்து பாலியல் தொழிலும் நடக்கிறது. இப்படிப்பட்ட இடங்களிலும் நேசப்பிரபுவுக்கு தொடர்பு இருக்கிறது. இவர் தான் ஒரு பத்திரிகையாளர், இந்த சம்பவத்தை நான் வெளிப்படுத்தி விடுவேன் அப்படின்னு பயமுறுத்தி அவர்களிடத்தில் பணம் பறிப்பது, இலவசமாக அந்த பெண்களிடத்தில் உல்லாசமாக இருப்பது, இது போன்ற வேலைகளில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். ஆகவே இது தொடர்பாக எழுந்த இந்த பிரச்சனை தான், இந்த சம்பவம் நடப்பதற்கு முக்கிய காரணம் மாமூல் தான் அப்படின்றத ஆடியோ வச்சு பார்க்கும்போதும் நமக்கு ஓரளவு புரிகிறது. தமிழா பாண்டியன் அவர்கள் அவர் சொல்ற விஷயத்தை வச்சு பார்க்கும்போதும் நமக்கு தெரியுது. நீங்க வேணா தமிழா பாண்டியன் அவர்கள் பேசியிருக்கிற அந்த முழு காணொலியை லிங்க் நான் வந்து தரேன், நீங்க போயிட்டு அதை பாருங்க. இப்ப நம்ம பொதுத்தள, அதாவது பொதுவான ஒரு விஷயத்துக்குள்ள வருவோம். பத்திரிகையாளர்கள் அந்த ஹெட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்டாண்டர்டா இருப்பாங்க. அவர்களுக்கு வந்து கம்பெனி வந்து கரெக்டா சம்பளம் கொடுக்கும், அவங்களுக்கு எல்லா ப்ரொஃபஷன்ஸும் கொடுக்கும். இப்படி இருக்கும்போது அவர்கள் ஒரு தனி ரகம். இந்த நேசப்பிரபு போன்றவர்கள்லாம் யாருன்னு கேட்டா மாவட்ட பத்திரிகையாளர்கள், ஒன்றிய பத்திரிகையாளர்கள், கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், பகுதி நேர பத்திரிகையாளர்கள், இப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பட்ட இந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு செய்திகளை சேமித்து அனுப்புகிற நிறைய பேர் இங்க இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து சரியாக முறையாக சம்பளம் போய் சேராது. அப்போ இவர்கள் செய்யக்கூடிய அந்த வருமானத்துக்கான வழி என்னன்னா இந்த மாதிரி தான். அந்த பகுதியில் நடக்கக்கூடிய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸை போய் இவர்கள் கண்டுபிடித்து அவர்களிடத்தில் மாமூல் வாங்கிதான் இந்த மாதிரி விஷயங்கள் பிரச்சனை வரைக்கும் வந்து சேருது. நேசப்பிரபு நியூஸ் 7ல மட்டும் வேலை பார்க்கல, நியூஸ் ஜேவிலையும் சேர்த்து தான் வேலை பார்க்கிறார் என்பது இப்போது வெளி வர ஆரம்பித்திருக்கிறது. இப்ப வந்து இந்த மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 நிறுவனங்களுக்கு இவருக்கு செய்திகளை கொடுப்பதற்கு வேலை பார்க்கிற ஒரு ஆட்களாக தான் இருப்பார். இவங்க கிட்ட அந்த 5 லோகோவும் இருக்கும். இவர்கள் அந்த 5 லோகோவையும் வச்சுப்பாங்க. செய்திகளை அந்த 5 நிறுவனங்களுக்கும் பிரித்து கொடுப்பார்கள். இவர்கள் நேர்மையாக இருந்தால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் வரும்போது அவர்களுக்காக குரல் கொடுக்க எந்த தயக்கமும் இன்றி எல்லாரும் முன் வருவாங்க. என்ன ஒரு விஷயம்னா, இந்த நேசப்பிரபு அவர்கள் மீது திருப்பூர் காவல் நிலையத்தில் ஒரு சாரார் பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடிய ஒரு சாரார் அவர்களே புகார் தெரிவித்திருக்கிறார்கள். 2வது, பல்லடத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த பார் ஓனர்ஸும் இந்த நேசப்பிரபு மீது எங்ககிட்ட மிரட்டி இவர் வந்து பணம் பறிக்கிறார் அப்படின்ற துணையில புகார் கொடுத்திருக்கிறார்கள். நீங்க பொதுவா காவல் நிலையத்துக்கு போனீங்கன்னா அந்த காவல் நிலையத்துல 24/7 எப்பவுமே ஒரு 4 பேர் அங்க இருப்பாங்க. அவர்களை வந்து நம்ம என்ன நினைப்போம்னா யாரோ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பாங்கன்னு நினைப்போம். நிச்சயமா இல்லை, அவர்கள் பத்திரிகையாளர்கள். காவல் நிலையத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு நெருக்கமான பழக்கத்தோடு தான் அவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கும்போதுதான் இவர்களுக்கு அங்க நடக்கிற என்னென்ன இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் என்பது இவர்களுக்கு அத்துப்படி. அந்த டேட்டாவை வச்சுதான் இவங்க நேரடியாக அவங்க கிட்ட பேசி மாமூல் வாங்குறது. காவல் நிலையத்தில் இருந்து கொண்டு என்ன விஷயத்தை வெளியிடணும், என்ன விஷயத்தை வெளியிடக்கூடாது என்பதை அந்த காவல் நிலையத்தில் இருக்கிறவர்கள் சொல்வது அந்த அடிப்படையிலும் இவங்க கிட்ட வந்து சில தொகையை கொடுத்தா சில பத்திரிகையாளர்கள் வந்து சில முக்கியமான நிகழ்வுகளாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்தாமல் மூடி மறைக்கிற வேலைகளை இது தமிழகத்தில் இருக்கிற எல்லா காவல் நிலையத்திலும் நடக்கிறது. ஒரு பத்திரிகையாளர் கும்பல் அங்கேயே இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்றால் பத்திரிகையாளர் என்றால் காந்தி போல, பெரியார் போல, அண்ணா போல, கலைஞர் போல நேர்மையாக பத்திரிகை தர்மத்தை மீறாமல் சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை, உண்மையான விஷயங்களை வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு அந்த தைரியம் வரும். இந்த காலகட்டத்திலும் அப்படிப்பட்ட நிருபர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் உலகம் முழுக்க. அவர்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், சாப்பாட்டுக்கே வழி இருக்காது, அவர்களுடைய பிள்ளைகள் படிப்பு செலவு கூட பணம் இருக்காது. அவ்வளவு கஷ்டத்திலும் எங்கேயும் கையை நீட்டாம நேர்மையாக
அவர்கள் தன் உயிரை கூட பலி கொடுத்து சில விஷயங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. அவர்கள் இல்லை என்றால் பல விஷயங்கள் வெளிவராமலே மூடி மறைக்கப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட நல்ல நிருபர்களும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பணத்துக்கு ஆசைப்பட்டு சமூக விரோதிகளாக மாறுகிற பத்திரிகையாளர்களும் இருக்கிறார்கள். அப்போ அந்த வெட்ன அந்த பார் ஓனருக்கும் இந்த நேச பிரபுவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒரே ஒரு வித்தியாசம் தான். இவர் பாதிக்கப்பட்டவர், அவர் வெட்டினது தப்பு. அந்த ஒரு விஷயத்தை தவிர இவங்க 2 பேருமே ஒரே குட்டையில் ஊறுகிற மட்டைகள். அவரு சட்டவிரோதமாக சரக்கு வித்து சம்பாதிக்கிறாரு, இவரு சட்டவிரோதமாக அதை மூடி மறைக்க கூட துணை போகி மாமூல் வாங்குறார். இதில் ஏற்பட்ட பிரச்சனையில் தான் இவர்களுக்குள் இந்த நிலைமை ஏற்பட்டு இருக்கிறது. அப்படி என்பது நம்ம எல்லாருக்குமே புரிய வந்திருக்கிறது. ஆக சமூகம் மேம்பட வேணும்னா எப்படி ஒரு அரசு முக்கியமோ அதே போல ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் மிகவும் முக்கியமாக இருக்க வேண்டியவர்கள், கண்ணியமாக நடக்க வேண்டியவர்கள், நேர்மையாக இருக்க வேண்டியவர்கள். அவர்கள் நேர்மை தவறும் பட்சத்தில் அவர்களுக்கே பிரச்சனை என்றால் கூட யாரும் நிற்க மாட்டார்கள் என்பதை இந்த காணொலி வாயிலாக பதிவு செய்து கொண்டு இன்னொரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்ணை நம்பாதே not7 தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.